ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோடெக்ஸில் வந்து ஒரு பிகினர் வந்து எப்படி கரெக்டான சார்ட்டை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், அப்புறம் வந்து எந்த டைமில் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆனில் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு ஷார்ட்ஸாக போட்டு. அதில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். கொஞ்சம் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ணதால் இப்போ வந்து நான் அவங்களுக்கு புரியலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால் நான் வந்து இப்போ ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி எதனா ஒரு ஷார்ட்ஸ் போட்டு புரியல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்காக வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரேடிங்கிறது வந்து உடனே கற்றுக்கிறதுலாம் இல்லை. வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை புரிஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். அதனால் புரியலன்னா திருப்பி கேளுங்க, நான் வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எது புரியலனாலும் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரன்ஸாக நான் சொல்லித்தரேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து சார்ட் நான் இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி சார்ட் வந்து லைவ் மார்க்கெட். இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டே காணும். இன்றைக்கி சாட்டர்டே வேறு, அதனால் வந்து இன்றைக்கி வந்து சாட்டர்டே வந்து லைவ் மார்க்கெட் இருக்காது. அது ஒரு விஷயம். சாட்டர்டே சண்டே ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுவாங்க. சாட்டர்டே சண்டே வந்து லைவ் மார்க்கெட் இருக்காது. எதுக்கு செக் பண்ண இல்லை, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே எதுலேயுமே வந்து லைவ் மார்க்கெட் இருக்காது. மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்க. பிகினர் வந்து அதை ஞாபகம் வச்சுங்க. மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் வந்து லைவ் மார்க்கெட் இருக்கும். அப்புறம் வந்து சாட்டர்டே சண்டே இருக்காது. அதுலேயும் வந்து லைவ் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், திரும்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். லைவ் மார்க்கெட்னா இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து ஓடிசின்னு பக்கத்தில் மென்ஷன் மாதிரி பாருங்களா. இங்கே பாருங்கள், ஜிபி பை ஏயுடி ஓடிசின்னு பக்கத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஓடிசி. இதெல்லாம் கோடெக்ஸ் வந்து உருவாக்கின சார்ட்டு. ஓடிசின்றது எல்லாமே வந்து கோடெக்ஸ் உருவாக்கின சார்ட்டு. லைவ் மார்க்கெட்னா எப்படி இருக்குன்னா, இப்போ பாருங்கள், யூஎஸ்டி பை ஐஎன்ஆர் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். ஓடிசின்னு இல்லாமல் இருக்கும். இந்த வார்த்தை ஓடிசின்றது இல்லாமல் இருக்கும். அது வந்து ஒரிஜினல் மார்க்கெட்டு, ஒரிஜினல் சார்ட்டு. இது வந்து கோடெக்ஸோட சார்ட்டு கிடையாது. ஓடிசின்றது மட்டும்தான் கோடெக்ஸ் சார்ட்டு. எதுவுமே இல்லாமல் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து ரியல் மார்க்கெட் சார்ட்டு. அதை புரிஞ்சுங்களா. இப்போ அடுத்தது என்னன்னா, வந்து ஒரு பிகினர் வந்து ஓடிசியில் வந்து ட்ரேட் பண்ணதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஓடிசி வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி சொல்கிறது, ஒரு வருஷம் 1.5 வருஷம், மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ். ஒரு பிகினர் வந்து ஓரளவுக்கு கற்றுக்க அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஓடிசிக்குள்ளே போகணும். ஏன் சொல்லுவேன்னா, ஏன்னா ஓடிசி வந்து எப்பயுமே வந்து ஒரே மாதிரியே இருக்காது. இப்போ பாருங்கள், ஓடிசி இப்போதைக்கு வந்து கரெக்டாக இருக்குது, ஒரே லெவலில் இருக்குது. இப்போ நான் ஒரு சார்ட் எடுத்துருக்கேன். EUR பை JPY ஓடிசி 82% எடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேலே போயிருக்கு. இப்போ சார்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்டேபிள்ன்றது எப்படின்னா, இப்போ பார்த்தீங்களா, இது வந்து அன்ஸ்டேபிள். எப்படின்னா ஒரு லெவலில் இப்போ ரெட்டுனா ரெட்டிலே போயின்னு இருக்கணும். இதில் இப்போ ரெட்டிலே போயின்னு இருக்கா. இப்போ என்ன பண்ணணும், சில சார்ட்டில் என்ன பண்ணணும்னா, பாருங்கள், வேறு சார்ட் சூஸ் பண்ணுறேன். 93 ஃபஸ்ட் சார்ட் சூஸ் பண்ணுறேன், யூஎஸ்டி. இப்போ அது சூஸ் பண்ணுறேன். இதுலேயும் வந்து எல்லாம் க்ரீனில் தான் கரெக்டாக போயிருக்கு. இன்றைக்கின்னு பற்றி எதுவும் இது அன்ஸ்டேபிளாகவே இல்லை. இதெல்லாம் வந்து ஸ்டேபிள். இதை தான் வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸ்டேபிள்னால் என்னன்னு வந்து, ஸ்டேபிள்னால் இப்போ பாருங்கள், ஒரே மாரியே க்ரீன்லேயே இருக்குது பாருங்கள். சடனாக கீழே மேலேன்னு போகாமல் ஒரே லெவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இதுதான் ஸ்டேபிள்னு. அன்ஸ்டேபிள்ன்றது உடனே மேலே கீழே போயிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க, என்ன சார்ட் கன்ஃபார்ம் இருக்கும். இந்த சார்ட்டு கூட ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்குது. வேறு சார்ட் பார்ப்போம். எல்லா சார்ட்டும் இன்றைக்கின்னு பார்த்து இப்படி இருக்கு. கிரிப்டோ ஃபஸ்ட் டைம் கிரிப்டோ நானே பார்க்குறேன். இப்போ தான் வந்து கிரிப்டோட சார்ட்டே இருக்குது. இது 23%. இது வந்து உங்களுக்காக அது எக்ஸாம்பிள் தானே. எல்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள். இதுதான் வந்து அன்ஸ்டேபிள்னுவாங்க. இது கூட ஓரளவுக்கு வந்து எப்படி சொல்ல, ஸ்டேபிள்ன்றதுல ஒரு 10% இதில் வந்து ஸ்டேபிள் இருக்குது. வேறு சார்ட், கரெக்டான சார்ட் ஒன்று கிடைக்காம சுற்றினுக்கு. இன்றைக்கி எல்லாமே கரெக்டான சார்ட்டாகவே இருக்குது. நீ நம்ம வீடியோ எடுக்கும் போது தான் இப்படிலாம் ஆகும். இன்றைக்கி தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ட்ரேட் பண்ணுற அன்றைக்கெலாம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும் ஓடிசியில். பார்த்தீங்களா, இது கொஞ்சம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. பார்த்தீங்களா, உடனே வந்து மேலே இருந்து இவ்வளோ கீழே வந்துச்சு. இது ஒரு 5 செகண்டில் மேலே போகுது. அப்புறம் 1 செகண்டில் வந்து எவ்வளோ மேலே போகுது,
அடுத்த செகண்ட் எவ்வளோ குறையுது பாருங்க. இதுவும் இன்னும் நல்லா தான் இருக்குது. அன்ஸ்டேபிளான சார்ட்டு உங்களுக்கு கரெக்டான சார்ட் அன்ஸ்டேபிள்ன்றது கன்ஃபார்ம் அப்படின்ற சார்ட்டை வந்து சூஸே பண்ணக்கூடாது. அந்தமாரி சார்ட்லாம் உங்களுக்கு எக்ஸாம் கன்ஃபார்ம் ஒரு சார்ட் இல்லாமல் போகாது. இன்னைக்குன்னு பார்த்து எல்லா சார்ட்டும் நம்மளுக்கு தான் வந்து எல்லாம் சரி பண்ணும். இன்னைக்குன்னு எல்லா சார்ட்டும் கரெக்டாக பக்காவாக இருக்குது. எப்பயுமே இந்த அன்ஸ்டேபிளாக இருக்கிறது அதிகபட்சம் 93% தான் இருக்கும். அதுலேயே இன்னைக்கு பக்காவாக சார்ட்டு. இந்தமாரி நல்லா வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்ச நாள் இந்தமாரி நாள். ஏன்னா நம்ம ஒரு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணால் கரெக்டாக ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. அந்தமாரி நாள் பழகுது. என்னைக்காவது லக் இருந்து அந்தமாரி மாட்டோம். இதை வச்சுங்க. அதான் இப்போதைக்கு எக்ஸாம்பிள் எந்த சார்ட்டுமே கிடைக்கல. நானும் தேடி பார்த்துட்டேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச எந்த சார்ட்டும் கிடைக்கல. அதான் ஸ்டேபிள்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வந்து ஒரே லெவலில் க்ரீன்னா க்ரீனே போயிட்டு இருக்கும். அது வந்து உடனே மேலே போகாது, உடனே கீழே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதான் வந்து ரொம்ப கரெக்டான ஸ்டேபிள். நீ வந்து பிகினர்னா அந்தமாரி சார்ட்டை சூஸ் பண்ணுங்கள். அதுதான் சூஸ் பண்ணிங்கன்னா பக்காவான சார்ட். அந்தமாரி சார்ட் இருங்க. அந்த சார்ட் ஒன்று இருந்துச்சு நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோமே. இது கூட அன்ஸ்டேபிள். இப்போ இதில் ஒரு சார்ட் இதுதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிடச்சிப்பாங்க. அன்ஸ்டேபிள். இப்போ பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெட் லென்ஸ் சடனாக க்ரீன் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்தமாரி சார்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஓடிசியில் இது ஓடிசியே சூஸ் பண்ணாதீங்க. ரியல் மார்க்கெட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ரியல் மார்க்கெட்டில் இந்தமாரி சார்ட்டாக இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அதுலேயும் வந்து ரியல் மார்க்கெட்டில் எந்தெந்த சார்ட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும் போதே எந்தெந்த சார்ட்டை சூஸ் உள்ளே போகலான்றதே ஃபஸ்ட்டு பாருங்க. இந்த பார்த்தீங்களா இப்போ வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 93% ஃபஸ்ட்டு யூஎஸ்டி பை பிஆர்எல் ஓடிசின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓடிசி அவாய்ட் பண்ணி இது ரியல் மார்க்கெட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க. ஏன்னா ரியல் மார்க்கெட் இல்லை. 93% அதுக்கு இது வந்து 1 minute ஃப்ரம் 1 minute அதுவுமே ஃப்ரம் 5 minutலேயும் பாருங்கள் 93% அப்படின்ற இருக்க சார்ட்டை ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 minute 93 இருக்கணும், 5 minute 93 இருக்கணும். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷமாக சார்ட் வந்து ஒரே லெவலில் தான் இருக்கும், மேலே கீழே போகும். அது ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு, அடுத்த நிமிஷம் வந்து மாறிச்சு ஸ்டேபிளாக இருக்குன்னா அப்படின்ற சார்ட். ஏன்னா எப்படி வேணால் மாறலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷமாக கரெக்டாக இருக்குது, அப்போ அடுத்ததும் கொஞ்சம் நேரம் கரெக்டாக தான் இருக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்தமாரி. அதுலேயும் வந்து நீங்கள் 93% வந்து எப்பயுமே தொடாதீங்க. ரியல் மார்க்கெட் எப்பவுமே 93 வராது, அது வச்சு 90 வரும். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் பிகினர்ன்றதால நான் சொல்கிறேன். ஒரு எவ்வளோ பர்சன்டேஜ் திறமை எடுத்துக்கிறீங்க? ஒரு 89 to 89 ஸ்டார்ட் பண்ணுங்கள். 89%லேருந்து 80%க்குள்ளே அந்தமாரி பர்சன்டேஜ் வரைக்கும் சூஸ் பண்ணுங்கள். அது ரெண்டுமே சேமாக இருக்கணும். இந்த பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா 85%, 89% இந்தமாதிரி சார்ட்டில் சூஸே பண்ணாதீங்க. கரெக்டான சார்ட்னா இப்போ பார்த்தீங்களா திடீர்னு மாறிச்சு பார்த்தீங்களா 85லேருந்து 87 தான் பாருங்கள், உடனே மாறி. இந்தமாரி சார்ட்டில் நம்ம சூஸே பண்ணலாம். கொஞ்சம் நல்லா தேடி பார்த்தீங்கன்னா சார்ட்டு கீழே வந்து கரெக்டான சார்ட் இருக்கும். அதில் 83% இந்தமாரி சார்ட்டை சூஸ் பண்ணிங்க. இப்போ இது ரியல் மார்க்கெட்னு நினச்சிங்க. ஏன்னா ரியல் மார்க்கெட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஆனால் இது ஓடிசி ரியல் மார்க்கெட். இந்தமாரி சார்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து பாருங்கள் ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா டைமும் வந்து கரெக்டாக ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும்னு கிடையாது. கொஞ்சம் உங்களுக்கு எப்படி சொல்லுது, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாள் வந்து உள்ளே வந்து கோடெக்ஸை பற்றி தெரிஞ்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதம் என்னன்னா தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுங்க. ஏன்னா வந்து எடுத்தோடனே எல்லாத்தையும் சொன்னால் உங்களுக்கும் புரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எது என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எப்படி சூஸ் பண்ணுன்னு பாருங்கள். இப்போ வந்து சார்ட்டை சூஸ் பண்ணு நான் சொல்கிறேன். இதே உங்களுக்கு இப்போ தான் நான் வந்து ஒன்றுமே தெரியாத கோர்ஸ் பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு வச்சிங்கன்னா நான் வீடியோ வந்து மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். எப்படி யூஸ் பண்ணணுன்னு என்னென்ன இருக்குன்றத ஒரு வீடியோவை போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நான் மேலே கொடுக்குறேன், பார்த்துங்க. ஓகேவா? இப்போ இது கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. இதை வந்து ரியல் மார்க்கெட் நினச்சிங்க. ஏன்னா இப்போ ஓடிசியில் இருக்குது, ரியல் மார்க்கெட் நினச்சிங்க. இப்போ இந்த சார்ட் ஓகேவா? இப்போ இந்தமாரி சார்ட் சூஸ் பண்ணணும். டைமிங் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா ரியல் மார்க்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட் ரியல் மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகிடுன்னு சொல்லிடுறேன். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவ் அதுக்கு. அதில் வந்து மண்டேயில் வந்து
எப்படி இருக்குன்னா மார்க்கெட் கொஞ்சம் வந்து ஸ்டேபிள்னு ஏன்னா சொல்ல முடியாது. நான் அந்த நாளில் வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். அந்த நாள் மண்டேவும் சரி ஃப்ரைடேவும் சரி எப்பயுமே அப்படி தான் இருக்கும். சில நாள் நம்ம லக்கை பொறுத்து சில நாள் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் 90% வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஏன்னா வந்து மார்க்கெட் ஆரம்பிக்கிற நாள் அது மண்டே, மார்க்கெட் முடிகிற நாள் வந்து ஃப்ரைடே. ஏன்னா அந்த மாரி நாளில் முடியும் போது ஆரம்பிக்கும் போது எப்பவுமே வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். மிச்ச இந்த டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த நாள்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு அன்ஸ்டேபிளாக இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ரியல் மார்க்கெட் நம்ம ட்ரேட் பண்ணுறது பக்காவாக இருக்கும். மண்டே ஃப்ரைடே மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா எப்படி சொல்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கை கம்மியாக வச்சு ட்ரேட் பண்ணி பழகுங்க. ஓகேவா? டெமோவாக இருந்தாலும் சரி தான். கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு அமௌண்ட்டாக வச்சு ஒரு கம்மியான அமௌண்ட் டெமோலேயே கம்மியான அமௌண்ட் போட்டு பழகும். ஏன்னா அவங்க ஒரு 10,000 கொடுத்துருவான். டெமோலேயே 10,000 கொடுத்துருவான். நம்ம லட்சமாக போடுறதுன்னு விஷயம் இல்லை. 10,000 மொத்தமாக போட்டு லாஸ் பண்ணது இல்லை. ஃபஸ்ட்டு கற்றுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்து போனால் தான் நம்மளுக்கு வந்து கற்றுக்க முடியும். நம்ம அதிகமான அமௌண்ட் $10,000 கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக மொத்தமாக 10,000 போட்டு இருக்க முடியாது. ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அதை ரீஃபண்ட் பண்ணலாம். 10,000 போயிடுச்சா திரும்பி ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அது விஷயம் இல்லை. சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஏன்னா பிகினர் வந்து இப்போ இவ்வளோ காசு இதில் கொடுக்குறான், அப்போ ஒரிஜினல் காசு போட்டான்னா அவனை அதுலேயே அப்படி தான் பண்ணிட்டு இருப்பான். அதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் அதுலேயே வந்து நீங்கள் டெமோலேயே வந்து ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரியலில் போடும் போது உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து இப்போ ரியலில் போகிறதுனா நம்ம $10,000 போட முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் கரன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 9 lakhs கரெக்டாக எனக்கு அக்யூரேட்டாக தெரில, ஒரு 9 lakhs கிட்டே வரும். அவ்வளோ காஸ்ட்டாக யாரும் வந்து ஒரு பிகினர்லாம் டெபாசிட் பண்ண முடியாது. அதிகபட்சம் நான் மிஞ்சி போனால் ஒரு $10 மினிமம் அமௌண்ட் தான் போட்டு ஃபஸ்ட்டு கற்று பார்ப்பான். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் போடும் போதே டெமோலே சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணி பழகிருந்தீங்கன்னா வந்து ரியலில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அமௌண்ட்டு டெமோ மாதிரியே உங்களுக்கு பழகிடும். ஏன்னா அது இது ஏன்னா இப்போ வந்து டெமோவில் ஒரு மாதிரி பண்ணிட்டு ரியலில் மாறும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? டைமிங் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே எல்லா நாளுமே ஒரே டைமிங் தான். ஒரு டைமிங்னா ரெண்டு மூணு டைமிங் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த டைமிங் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைமிங் சூஸ் பண்ணுங்க. பெஸ்ட்டு டைமிங் சொன்னால் மதியானம் ஒரு 3 to 4:30 வரைக்கும் பக்காவான டைம் ட்ரேட் பண்ண பிகினருக்கு சொல்கிறேன். ஓகேவா? வந்து மீடியமாக ட்ரேட் பண்ணுறவங்க சரி எப்படி சொல்லிட்டு ஓரளவுக்கு தெரியும், எனக்கு ட்ரேட் பண்ணலாம் தெரியும், டைமிங் வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ற நாளுக்காக சொல்கிறேன். அவங்களுக்கு சொல்கிறேன் 3 o'clock to 3 PM to 4:30 PM கரெக்டாக இருக்கும். இப்படி சொல்லி ஸ்டேபிளாக இருக்கும். மண்டே டு ஃப்ரைடேவும் எல்லாம் மண்டேவும் ஃப்ரைடேவும் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓகேவா? மிச்ச நாள் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். அதை விட்டு அடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 to 8 o'clock அதுக்கு அடுத்த லெவல். இதுவும் கரெக்டான டைமிங் தான். உங்களுக்கு வந்து எந்த டைம் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் சூஸ் பண்ணிங்க. அதை விட்டிங்கன்னா இந்த 2 டைம் பிகினர் நீங்கள் இந்த 2 டைமில் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்னும் டைமிங்லாம் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் அடுத்த லெவல் போகும்போது நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த டைம் தான் கொஞ்சம் மார்க்கெட் ஏன் வந்து 4:30 சொல்கிறேன்னா மார்க்கெட் அதிகபட்சம் இப்போ முதல்ல வந்து சீக்கிரமாக ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டு. ஆனால் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு 1 o'clock மேலே தான் மார்க்கெட் வந்து சார்ட்டே நம்ம வந்து பார்க்க முடியும். இதில் வந்து ரியல் மார்க்கெட் சார்ட்டை பார்க்கறனால ஒரு 1 o'clock மேலே இல்லை ஒரு 12 o'clock அந்த மாதிரி இருக்கிற மேலே தான் அப்போ சார்ட்டே பார்க்க முடியும் ரியல் மார்க்கெட். அதில் வந்து அது அப்போ தான் உள்ளே வரும். அதுக்கப்புறம் அது வந்து செட் ஆகிட்டு வரதுக்காக தான் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி சார்ட் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் கரெக்டான டைமிங் சொல்கிறேன். அதுக்காக அதான் 3 o'clockலேருந்து 4:30 கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதேமாரி அது முடியும் போது சார்ட்டோட எப்படி சொல்கிறது ரியல் மார்க்கெட் வந்து ஒரு என் டைமிங் வரும், கணக்கு காட்டுற வேண்டிய டைம் வரும். அதான் வந்து ஒரு 4:30 to 6 o'clock வரைக்கும் அது கணக்கில் வரும். அந்த டைம்லாம் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதனால தான் அந்த டைம்லாம் ட்ரேட் பண்ணாமல் ஒரு 6:30லேருந்து ஒரு 8 o'clock வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி வந்து அந்த மார்க்கெட் வந்து கணக்கு காட்ட வேண்டிய நாள்லாம் கணக்கு காட்ட வேண்டியதெல்லாம் காட்டிட்டு திரும்பி நார்மலான இதுக்கு வந்துடும் நிலைமைக்கு. அதனால தான் ஒரு 6:30லேருந்து 8 o'clock. அதுக்கப்புறம் திரும்பி அன்ஸ்டேபிளாக அதான் இந்த டைம்லாம் வந்து ஒரு பிகினர் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. எல்லா நாள்லையும் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும். மண்டேயும் ஃப்ரைடேவும் முக்கியமாக இதை மாதிரி மண்டேயும் ஃப்ரைடேவும் எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக அன்ஸ்டேபிளாக தான் இருக்கணும். அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ சொல்லிட்டு அன்ஸ்டேபிளாக இருக்காது இந்த டைம்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா மண்டேயும் ஃப்ரைடே எப்பவுமே வந்து மண்டே ஓப்பனிங் டே, ஃப்ரைடே க்ளோசிங் டே. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? எல்லா நாளும் இதே டைமிங்கு. உங்களுக்கு இந்த 2 டைமில் எந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைமில் வந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதுக்கப்புறம் அதான் இப்போ நானும் ரொம்ப நேரமாக வந்து ட்ரேடே எடுக்காமல் இருக்கேன். நான் இப்போ ஒரு போட்டிஸ்லேயே ஒரு ட்ரேட் எடுத்து காட்டுறேன். ரொம்ப நாள் ஆச்சுல இப்போ ட்ரேட் எடுக்கலாம்.
$100 வேணாம். ஏன்னா ஓடிசின்னு எடுத்து இப்போ வந்து அதெல்லாம் பெரிய அனலைஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஒரு ஒரு $50 போடும். ஏன்னா நம்ம எப்பவுமே கம்மியான அமௌண்ட்லேருந்து போகிறது ஒரு பெரிய இதுவும் இல்லை. ஆனால் அதிகமான அமௌண்ட் போகிறதுக்கு கம்மியான அமௌண்ட் போடலாம்ல. கொஞ்சம் பார்க்கலாம் இருங்க, சார்ட் நல்லா இருக்கான்ட்டு. ஸ்டேபிளாக தான் இருக்குது. இந்த சார்ட் வேணாம், வேறு சார்ட். CHF by JPY OTC 83% சூஸ் பண்ணுறேன். அதில் இப்போ நான் ட்ரேட் பண்ணேன். இதே சார்ட் தான் போன வாட்டி வச்சிருந்த மாரி எனக்கு ஞாபகம். சரி விடுங்க, கொஞ்சம் இது ஸ்டேபிளாக தான் இருக்குது. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வாய்ப்பு கிடைக்குதான்ட்டு. எப்பவுமே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏதோ ஒன்று கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு டப்பெல்லாம் போடணும். வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் நம்ம கரெக்டாக கன்ஃபார்ம் தெரியுமா அப்படின்னும் போது தான் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பிகினருக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எது எப்படி எப்படின்ட்டு கற்றுக்கிறதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வந்து கரெக்டான ட்ரேடு எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், கொஞ்சம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமைக்காருங்க. ஏன்னா வந்து கோடெக்ஸில் எப்பவுமே வந்து எப்படி சொல்லுவோம், ட்ரேடிங்னாவே வந்து ஃபஸ்ட்டு வந்து பொறுமை இருந்தால் தான் வந்து ட்ரேடிங்கில் வந்து நம்ம வந்து பெனிஃபிட் ஆக முடியும். அதுக்காக தான் சொல்லுவேன். இது கொஞ்சம் நல்லா இல்லை சார்ட்டு. சரி இருங்க பார்ப்போம், இதுலேயே வந்து ட்ரேட் எடுக்க பார்க்குறேன். இல்லை வேறு சூஸ் பண்ணி பார்ப்போமா, வேறு செய்திக்கும். ஏன்னா டைம் ஓட்டத்தால் நீங்கள் உங்களுக்கு ஏன்னா கோடெக்ஸில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் கமெண்ட்டில் ஒரு டவுட்டு எனக்கு இதில் டவுட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா வந்து ஏன்னா கோடெக்ஸில் எப்படி கற்றுக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் சொல்லித்தந்து கற்றுக்கிட்டு விஷயம். எப்படி சொல்லிட்டு ஒரு நேர்லேருந்து சொல்லித்தர முடியும்னாலும் ஒரு யூடியூப்பில் என்னால் முடிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து வீடியோவும் மேக் பண்ணி போடுறேன். வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு டவுன் என்ட்ரி போட்டிருக்கேன், 50 நாள் டவுன் என்ட்ரி போட்டிருக்கேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளோட அக்யூரேசி பார்த்தீங்கன்னா ஒரு 94% to 96% நம்மளது அக்யூரேசி. ஏன்னா எப்படி சொல்லுது 94ன்னு சொல்கிறதுக்கு ஏன் 100% சொல்ல முடியாது. ஏன்னா கோடெக்ஸ் எப்பவுமே சரி, கோடெக்ஸ் வந்து ட்ரேடிங்னாவே வந்து 100% அக்யூரேசி சொல்லவே முடியாது. ஏன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா திடீர்னு ஒரு செகண்டில் மாறும் எல்லாமே. வந்து கடைசி ஒரு செகண்ட், இப்போ வந்து ட்ரெட்லேயே வந்து கடைசி வந்து 2 seconds வரைக்கும் இருக்கு, கடைசி ஒரு செகண்ட் டப்புன்னு மாறும். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும். ஏன்னா நம்ம ப்ரெடிக்ட் தான் பண்ணுறோம். ப்ரெடிக்ட்னா வந்து ஏனோ தானே ப்ரெடிக்ட்ல நம்ம வந்து இதெல்லாம் இதை வச்சு அப்படின்றத வச்சு இதெல்லாம் இருக்குது அப்படின்ற வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணலாம், அதுக்காக சொல்கிறேன். பார்த்தீங்களா, இது நம்ம ஜெயிச்சிட்டு வந்து என்ட்ரி வெயிட் பண்ணுங்க. ஜெயிச்ச அமௌண்ட் வந்து ஏறிடுச்சு, ஜெயிச்சிட்டோம். ஒன் செகண்ட், என்ன ஆச்சு பார்த்தீங்களா, $91, $50 போட்டு $91 என்ட்ரி எடுத்துட்டோம். அடுத்த என்ட்ரி இருக்குமா இல்லை போதும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்தமாரி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் கேளுங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து நான் வந்து நீங்கள் இப்போ கேட்குற கமெண்ட்டுக்கு வந்து சரி கேட்குற டவுட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவை நான் வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். ஓகேவா? அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ட்ரேட் எடுப்பேன். நான் வந்து இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து எப்படி நான் வந்து ட்ரேடை வந்து அந்த ட்ரேடு வந்து கீழே போகும் நான் கன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லித்தரேன். எப்படி ட்ரேட் எடுக்கலாம், எந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக எப்படி நம்ம கண்டுபிடிச்சி ட்ரேட் எடுக்கலான்லாம் அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.